ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு இன்னையோட நான் வீடியோ போட்டு. 9 டேஸாக போடவே இல்லை. என்னன்னு தெரில, இவ்வளோ பெரிய பிரேக் விழுந்துருச்சு எனக்கு. ஏனே தெரில. அது நடுவில் ஒன் ஒரு வாரமாக 1 வீக்காக ரொம்ப செம ஃபீவர். இப்போயே பார்த்தீங்கன்னா என் குரலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே போடாமல் இருந்தோம்னா அப்படியே எல்லாம் மறந்துடும். திருப்பி போடணுன்ற ஒரு இதுவே வராது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. என்னதான் நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம போடணும் அப்படின்னு நினச்சா கூட அது இத்தனை நாளாக போடாதப்போ ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அது வரக்கூடாது. அதனால தான் நான் இன்னைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சென்னையிலேயே நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை. இதில் வந்து நான் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்போஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட எங்க ஏதுன்னு சொல்லி இது பண்ண இதுவாக இருக்கும். எங்க நடந்தது அவங்கள அந்த இடத்த மட்டும் அதோட அதோட இடத்த மட்டும் பேர் சொல்றேன் நான். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்றேன். நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சரி வேணாம், உங்களுக்கு வேணாம், நான் எனக்கே சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா அது வந்து என்ன ஜெண்டர்னே தெரியாம ஆண் உறுப்பும் இருக்கு, பெண் உறுப்புகளும் இருக்கு. அது ஆக்சுவலா மென்னோட பிரைவேட் பார்ட்டுமே இருக்கு, உமனோட பிரைவேட் பார்ட்டுமே இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன குழந்தைன்னு நினைச்சுப்பீங்க? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1 இயருக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது யாருக்குமே தெரியல. இதை நான் போய் இதை வந்து நான் யூடியூப்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போய் சும்மா எதர்ச்சியா நான் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தது, இந்த ரீல்ஸ்ல வந்தது. அப்ப பார்த்தேன், அப்படியே விட்டுட்டேன். சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு விட்டாச்சு. இதை வந்து நான் இப்போ ஒரு யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சு இந்த மாதிரி இன்சிடென்ட் பத்திலாம், இந்த மாதிரி இஷ்யூவை பத்திலாம் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நம்ம ஏன் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னால ஒரு குழந்தை 1 மாசத்துல இறந்தே போயிடுச்சு. என்ன ஜெண்டர்னே தெரிலன்றாங்க டாக்டர்ஸ்லாம். ஸோ நான் என்ன நடந்ததுன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ல வரேன். நம்ம சென்னையில மடிப்பாக்கம் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மடிப்பாக்கம் வந்து இப்போ வந்து அந்த ஏரியாவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் மாதிரி ஆயிட்டு வருது. ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு மடிப்பாக்கம்னா எல்லாருக்குமே தெரியுது சென்னையில. தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரூட் மாதிரி சொல்றேன். நீங்க வேளச்சேரி தெரியும் உங்க எல்லாருக்கும். வேளச்சேரி பிரிட்ஜ் ஏறி இறங்கி சிக்னல் ரைட் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா ஃபுல்லா மடிப்பாக்கம் தான். அப்படி மடிப்பாக்கம் எங்க இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு பொன்னியம்மன் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இடத்துல சுக்ருதி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது வந்து அந்த பசார் மெயின் ரோடுன்னு சொல்றாங்க, அந்த இடத்துலதான் இருக்கு போல இருக்கு. அதே இடத்துலதான் இருக்கு, கரெக்ட். அந்த இடத்துல லெஃப்ட்ல நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே அந்த ஹாஸ்பிட்டல் வரும். இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல் தான், ரொம்ப பிரம்மாண்டமான. நீங்க வந்து காவேரி ஹாஸ்பிட்டலா அப்போலோ அந்த மாதிரி பெரிய இதுவா கிடையாது, ஒரு சின்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இது. இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மடிப்பாக்கத்துல இருந்த ஒரு கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 months வரைக்கும் அந்த சுக்ருதி ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு ஸ்கேனு ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எடுக்கும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல டாக்டர் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு உங்க குழந்தைக்கு, அதனால நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்னவோ அதுக்கான மருந்து தருவாங்க, அதுக்கான மெடிசன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கான எக்ஸசைஸ் என்னவோ, இல்ல வாக்கிங் போகணும்னு சொல்லுவாங்க, இல்ல வீட்டுல இருக்கிற வேலைகள் செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும், ஏதாவது ஒரு 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 சொல்யூஷன் தருவாங்க டாக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 8 months அவங்க போயிருக்காங்க, போயிட்டு ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ரொம்ப ஸ்டாமினாவோட இருக்கு, கரெக்டான இதுல வளர்ந்துட்டு இருக்கு, அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற இந்த ஃபுட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட்லாம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா 8 monthsக்கு அப்புறம் டெலிவரி அங்க பண்ண மாட்டாங்க போல இருக்கு. டெலிவரி அங்க பண்ணாததுனால அவங்க வந்து அவங்களுக்கு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு போல இருக்கு. அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அம்மா கிட்ட தான் காமிப்பாங்க. அப்புறம் தான் சொந்த அப்பா, அப்புறம் தான் பார்க்க முடியும். சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் என்ன குழந்தை எப்போ பிறந்தது எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. டைம் டே இதெல்லாம் குறிச்சு தருவாங்க, நோட் பண்ணி தருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா
சிசேரியன் தான் பண்ணியிருக்காங்க அந்த அந்த லேடிக்கு. அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க கேட்டிருக்காங்க என்ன குழந்தை அப்படின்னு. டாக்டர்ஸ் வந்து நான் அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டாங்க. இவங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ சிசேரியன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடணும், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும், அவங்கள கொஞ்சம் சுத்தப்படுத்தணும், இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளியில வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தையோட அப்பா கிட்ட அவங்க அம்மா உள்ள இருக்காங்க, சிசேரியன் ஆயிருக்கு, உடனே வெளில கூட்டு வர முடியாது. சிசேரியனா மேக்ஸிமம் ஒரு 4 days 5 days ஆகுது கண்டிப்பா இருக்கணும். மேக்ஸிமம் 1 week உள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வெளில வரணும். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி ஆயிடும் வெளில வந்தோம்னா. இவங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பா கிட்ட வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆனா என்ன குழந்தைன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. இது என்ன பதில்னு எனக்கும் தெரியல. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அப்படி மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் தான் சொல்லியிருக்கணும். நம்ம சொல்றோம் இங்க கொல்கட்டால வந்து ஒரு டாக்டர் இந்த மாதிரி அநியாயமா சித்திரவதை பண்ணி கோரமான ஒரு கொலை பண்ணிட்டான் ஒருத்தன், சஞ்சய் ராய்ன்ற ஒருத்தன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியங்கா ரெட்டின்னு என் சேனல்லே நான் ஒரு கேஸ் பேசியிருப்பேன். அது வந்து ஹைதராபாத்ல நடந்தது. அவங்க ஒரு வெக்டரி டாக்டர், எல்லாருமே டாக்டர்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிர்பயா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து இவங்களுக்குலாம் இதெல்லாம் நடந்துருச்சு. இவங்களுக்கு நடந்தது ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இதனால நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி அநியாயம் பண்ற டாக்டர்ஸையும் நம்ம கேள்வி கேட்கணும்ல, அதுக்காக நான் சொல்றேன். என்ன ஜெண்டர்னே தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மிங் பேக் டு டாபிக், என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு, என்ன ஜெண்டர்னே தெரில, ஆனா பெண்ணான்னு தெரில, பையனா பொண்ணானும் தெரில, என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காரு, என்ன பிரச்சனை எதுன்னு கேட்டிருக்காரு. வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து குழந்தைய வந்து செக்அப் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் என்ன ஆச்சு அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துருக்காங்க டாக்டர்ஸ்லாம். அந்த குழந்தைக்கு வந்து உடம்புல மட்டுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. டாக்டர்ஸுக்கு தெரியுது இந்த குழந்தை பிறந்துருச்சு, இது 1 month கூட தாண்டாது, 1 monthக்குள்ளேயே அவ்வளவுதான் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸுக்கு தெரியுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட சொல்ல மறைக்கிறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, செகண்ட் பேபி அப்படின்றப்போ வந்து சொல்றப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். வந்து சொல்லியிருக்காங்க, சொல்ல மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மாசம் இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க, அந்த குழந்தை இறந்து போச்சு. இதை வந்து இதனால ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்தது. அந்த ஃபேமிலியில இருக்கிற அந்த குழந்தையோட அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் உடனே ஒரு வக்கீலை கூப்பிட்டு, என்னோட பர்சனல் அட்வொகேட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணி அது மடிப்பாக்கத்துல பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு. நமக்கு தான் யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வெளியிலேயே வராம அப்படியே உள்ளேயே மூடி அப்படியே போயிடுது. யாரோ கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி விஷயத்துல என்ன குறைகள் இருந்தாலும் முதல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுங்க. டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே, யாராவது டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதா இருந்தாலும் சொல்லிடுங்க. அப்படி சொன்னா அவங்க மன வேதனைப்படுவாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. அதுக்கான தீர்வுகள் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேட முடியும்ல, அதுக்காக நான் சொல்றேன். இதை வந்து நான் உங்ககிட்ட சேர்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு 9 நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். எனக்கே இதுவா இருக்கு, என்னாச்சு ஒரு நாளும் ஏதாவது இந்த 1 week சம ஃபீவர் என்னன்னே தெரியல. மூஞ்சே கொஞ்சம் டயர்ட்னஸா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, இதையே விட்டுட்டே இருந்தோம்னா போடவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு போட்டேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிஷ்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க மடிப்பாக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய். மறக்காம ஹரிஷ்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோ பாருங்க. சாரி, என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும். நாளைக்கு இன்னொரு வீடியோல